Flipkart Big Billion Daysல நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த இயர் வந்து நிறையவே ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம லேப்டாப் பத்தி ஸ்மார்ட் போனை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். ஐகால கொடுக்குறேன், அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்மார்ட் டிவி கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஸ்மார்ட் டிவி வந்து என்னென்ன ஸ்மார்ட் டிவில ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய ஸ்மார்ட் டிவி வந்து அப்படியே தான் இருக்கு. சில ஒரு 5 ஸ்மார்ட் டிவி மட்டும் நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. 2000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 5 ஸ்மார்ட் டிவி இருக்கு, நிறைய ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில். ஸோ ஆஃபர் மட்டும் இல்லை, குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், வாங்குறதுக்கு ஒர்த்தான டிவி தான். ஓகே, ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துருக்கிறது டிஃபன் தமிழ். நம்ம சேனல் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் மட்டும் எனேபிள் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணவே இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிவி பத்தி பேசணும்னா, இது வந்து 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி தான் பார்க்க போறோம். தாம்சன் 9A சீரிஸ் 32 இன்ச்ல ஒரு HD டிவி தான் இது. ஓகே, ஸோ இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் வருது. ஆமாங்க, 10,999 ரூபாய் இந்த பிக் பில்லியன் டேஸ்ல. இந்த ஸ்மார்ட் டிவி வந்து 32 இன்ச் இருக்கும் போது 9A சீரிஸ் தான் இது. HDMI போர்ட் பாத்தீங்கன்னா 3 போர்ட் இருக்கு, USB போர்ட் வந்து 2 போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பில்ட்-இன் வைஃபையோட வருது. ஓகே, ஸோ ஒரு நல்ல டிசைன் தான் சொல்லலாம். டிசைன் பொறுத்தவரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்க, டிசைன் பொறுத்தவரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு தின் பெசல் டிசைன் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தின்லாம் கிடையாது. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம RF கனெக்டிவிட்டி இன்புட்டும் இருக்கு. ஸோ வீடியோ ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா 400 நிட்ஸோட பிரைட்னஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 50,000:1 டைனமிக் ரேஞ்சோட வருது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 173 டிகிரியோட வியூ ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல வியூ ஆங்கிள் தான் சொல்லலாம். வியூ ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த தாம்சன் டிவில நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்மார்ட் டிவிலும் இப்படி தான் வரும். A+ கிரேட். ஸோ A+ பேனல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது தனி வகை பேனல்லாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டெஸ்டிங் பட்டிருக்கு. ஸோ டெஸ்டிங்ல வந்து நல்ல ஒரு கிரேட் எடுத்ததுனால A+ பேனல் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட்லாம் வந்து பண்ணிட்டு தான் அந்த டிஸ்பிளே வந்திருக்கும். ஸோ இப்படி A+ பேனல் சொல்லியிருந்தா, ஸோ அப்படி பட்சத்தில் இந்த டிஸ்பிளேன்றது நல்லாவே இருக்கும். LED கீபோர்டு தான் இது. டிஜிட்டல் நாய்ஸ் ஃபில்டரும் இருக்கு. அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்றது, ஸோ நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்றது இந்த டிஸ்பிளேல இருக்காது. ஓகே, இந்த ஸ்மார்ட் டிவி வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கு. ஸோ ஓவராலா வந்து இந்த ஸ்மார்ட் டிவி நான் ஒரு 8 பிக்சர் மோட்ஸ் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட், விவிட், சாஃப்ட், ஸ்போர்ட், மூவி, மான்ஸ்டர், கேம், ஸோ நிறைய கலர் டெம்பரேச்சர் வந்து இது பண்ணிக்க முடியும். DNR, HDMI வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் டிவியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. 1GB வந்து ரேம் இருக்கு, 8GB வந்து ரோம் இருக்கு. ஸோ நீங்க வந்து 6GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 1.4 GHz கிளாக் ஸ்பீட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் டிவின்றது 11,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நீங்க வாங்க போறீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து நீங்களே பாருங்க, 12,500 ரூபாய் வருது. இப்போ வந்து 11,000 ரூபாய் வந்து ஆஃபர் பண்றாங்க பிக் பில்லியன் டேஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் பண்ற டிவி பாத்தீங்கன்னா Realme 43 இன்ச்ல வந்து ஃபுல் HD LED ஸ்மார்ட் டிவி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ 19,999 ரூபாய் வந்து 43 இன்ச் வந்து பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ஆஃபர் தான் சொல்லலாம், ஒரு பெரிய டீல் தான் சொல்லலாம் இந்த பிக் பில்லியன் டேஸ்ல. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் HD டிவி தான் இது. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா இந்த இயர் தான் லான்ச் பண்ணப்பட்ட டிவி தான் இது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து USB போர்டும் இருக்கு. ஒன்னு வந்து சைட்ல இருக்கு, ஒன்னு வந்து பாட்டம்ல இருக்கு. மொத்தமா 2 USB பின் இருக்கு. HDMI போர்ட் வந்து 3 HDMI போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கு, நீங்க கால் பண்ண தேவையில்ல, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. 400 நிட்ஸோட பிரைட்னஸ் இருக்கு. 4000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கு. ஓகே, குரோமா பூஸ்ட், அப்புறம் எல்லா OTT பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ், Amazon பிரைம் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஓகே, எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஸோ 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கு. இதுல வந்து 1GB ரேம், 8GB வந்து ரோம் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து எல்லா ஆப்ஸும் நெட்ஃபிளிக்ஸ், Amazon பிரைம் எல்லாம் சப்போர்ட் ஆகும். எல்லா OTT பிளாட்ஃபார்மும் சப்போர்ட் ஆகும். இதோட ப்ராசர் பத்தி பேசினா Mali 470 MP3 தான் இது. Realme ஸ்மார்ட் டிவின்றது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் சரி, ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் சரி நல்லாவே இருக்கும். Realme ஸ்மார்ட் டிவி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர் வந்து 4 இருக்கு. ஸோ பாக்ஸ் ஸ்பீக்கர் டைப் தான் வந்திருக்கு. 24 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கரும் இருக்கு. ஓகே, ஸோ 43 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவி 20,000 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்து தான் சொல்லுவேன் இந்த ஸ்மார்ட் டிவி ஆஃபர்ல. ஸோ LGல வந்து 55 இன்ச் வந்து ஸ்மார்ட் டிவி அல்ட்ரா HD தான் இது. 4K ஸ்மார்ட் டிவி இது. ஸோ இது வந்து 49,999 ரூபாய். ஸோ 50,000 ரூபாய். ஓகே, ஸோ ஆஃபர் பண்றாங்க இந்த பிக் பில்லியன் டேஸ்ல. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நீட்டா ஒரு LGனாலே கண்டிப்பா நீட்டா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்குலாம் இல்ல, ஒரு நல்ல டீசென்டான லுக்ல இருக்கும். ஸோ 55 இன்ச்னாலே கண்டிப்பா நல்லா தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து 3 HDMI பின் இருக்கு, 2 USB போர்ட் இருக்கு. 2019 லான்ச் செய்யப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி தான் இது. ஓகே, ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேங்க.
ஸோ பில்டின் வைஃபை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஈதர்நெட் பின்னும் இருக்கு. 50 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கு. எல்இடி டிஸ்பிளே தான் அது. ஓகே, 1.5 GB வந்து ரேமோட கெப்பாசிட்டி வந்திருக்கு. ரோம் வந்து 4 GB வந்திருக்கு. இது வந்து வெப் ஓஎஸ் தான், இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடையாது, வெப் ஓஎஸ் தான் இது. ஆண்ட்ராய்டு ஓஎஸை கம்பேர் பண்ணும்போது வெப் ஓஎஸ்ன்றது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்பீக்கர் பற்றி பேசினா 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டாக ஒரு சின்ன ரூமில் வந்து வைக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிவின்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோனி தரப்புல இருந்து 43 இன்ச்சுக்கான ஒரு 4K அல்ட்ரா HD ஸ்மார்ட் டிவி தான் பார்க்க போறோம். இது வந்து 40,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் இருக்காமாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த பிக் பில்லியன் டேஸ்ல. ஸோ இதுல வந்து 3 HDMI போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் 3 USB போட்டிருக்கு. ஸோ இதோட லான்ச் செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஸ்மார்ட் டிவி. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா OTT பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆகும், எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. 20 வாட்ஸ்க்கான ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுல ஸ்பீக்கர் குவாலிட்டின்றது கொஞ்சம் எல்லாமே இந்த ரேஞ்சில் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு ஸ்மார்ட் டிவி, ஒரு வீட்டில் சின்னதாக ஒரு வீடு இருக்கு, ஒரு சின்ன ஹால் இருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் டிவி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கவர் ஆகும். ஸோ நீங்க பெரிய ஹால் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவி ஸ்பீக்கர்ன்றது அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு போதும் தான் சொல்லுவோம். நீங்க அதிகமாக ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சு கேட்டு ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் டிவி 20 வாட்ஸ் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரியல்மி தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து SLED ஸ்மார்ட் டிவி வந்து லான்ச் செய்யப்பட்டது. 55 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் டிவி இது, 4K அல்ட்ரா HD ஸ்மார்ட் டிவி. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ டேமேஜ்ன்றது, ஸோ ப்ளூ லைட் வந்து எமிட் ஆகும். பொதுவாக நம்ம ஸ்மார்ட் போன், லேப்டாப் எல்லாத்தையுமே சரி ப்ளூ லைட் எமிட் ஆகும். அது வந்து நம்ம ஐயை ட்ரை ஆக்கி ஸோ கொஞ்சமா வந்து கொஞ்சம் ஐயை டேமேஜ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து இதுல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் டிவி பொறுத்தவரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டின்றது இந்த ஸ்மார்ட் டிவில கிடைக்கும். ஸோ இது வந்து SLED ஸ்மார்ட் டிவி. அது மட்டும் இல்லாமல் இப்பதான் வந்து ரீசெண்டாக October 8 அப்போ லான்ச் பண்ணப்பட்ட ஒரு டிவி தான் இது. 3 HDMI பின் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் 2 USB பின் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து RF கனெக்டிவிட்டி பின் ஆகட்டும், ஆடியோ அவுட்புட் ஆகட்டும், ஐபோன் ஜாக் ஆகட்டும், எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4000:1 ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்திருக்கு. இதுல வந்து 4 ஸ்பீக்கர் வந்து பாக்ஸ் ஷேப்ல வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. டால்பை ஆடியோ அவுட்புட் தான் இது. 24 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த ஸ்மார்ட் டிவி 40,000 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பா ஒர்த்தான ஸ்மார்ட் டிவி தான் இது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டேரக்டா அந்த லிங்க் போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.